வணக்கங்க மக்களே. நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, இந்த கூலிப் ஆகட்டும், ஆன்ஸ் ஆகட்டும், இல்ல கணேஷ் பகலி ஆகட்டும், இது எல்லா பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியா வந்து கிடைக்குது. இந்த கூலிப் ஆகட்டும், ஆன்ஸ் ஆகட்டும், இல்ல குட்கா இந்த எந்த ஒரு பொருளையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் எடுக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, அவனோட ஹெல்த் வந்து பாதிக்கிறது மட்டும் இல்லாம, அவனோட சிந்திக்கும் திறன் வந்து பார்த்தீங்கன்னா, பாதிப்படைய செய்யுது. அது போக அவனோட கவனம் வந்து பார்த்தீங்கன்னா, சிதறடியுது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போற பசங்களால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஒர்க்ல வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாம போகுது. அதே மாரி ஸ்கூல் பசங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸ்கூல் அண்ட் காலேஜ் பசங்களால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்டடீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாம போகுது. இந்த கூலிப் ஆகட்டும், இல்ல ஆன்ஸ் ஆகட்டும், இல்ல கணேஷ் பகலி ஆகட்டும், தமிழ்நாடு ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, பேன் பண்ணி இருக்காங்க. இருந்தும் தமிழ்நாடு ஃபுல்லாவும் அதுலயும் நம்ம குமராபுரத்துல வந்து பார்த்தீங்கன்னா 24/7 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்து கிடைக்குது. அது எப்படி? போதையில்லா தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா பாசிபிளான்னு கேட்டீங்கன்னா எனக்கு அதுக்கு ஆன்சர் தெரியாது. ஆனா போதையில்லா குமராபாளையம் சத்தியமா பாசிபிளே கிடையாது. ஏன்னா நம்ம ஊர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா 24/7 எல்லா இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்கா ஐட்டம் வந்து கிடைக்குது. இப்படியே போச்சுன்னு வச்சுங்க இன்னும் கூடி சீக்கிரத்துல இப்ப நம்ம ஊரை வந்து எல்லாம் என்ன சொல்றாங்க குமராபாளையங்கிறத வந்து குடிகாரன் பாளையம் சொல்றாங்களா கூடி சீக்கிரத்துல வந்து பார்த்தீங்கன்னா குட்காபாளையம் கூலிப்பாளையம் இப்படின்னு சொல்ல போறாங்க. அதுதான் நடக்க போகுது. என்ன இதுல ஒரு பேரை வந்து நம்ம ஊருக்கு வந்து மாத்தி வச்சிடலாமா இந்த குட்காபாளையம் கூலிப்பாளையம் ஏதோ ஒண்ணு இல்ல நம்ம ஊரை வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, போதையில்லா தமிழகம் வந்து அது கவர்மெண்ட் பண்ணட்டும். போதையில்லா குமராபாளையத்தை நம்மள ஒண்ணு சேர்ந்து உருவாக்கலாமா? நாம எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா அது எப்படின்னு தானே கேக்குறீங்க? அதாவது இப்ப உங்க இடத்துல நான் கூப்பிடுறேன்னா வாங்க சாலை மறியல் செஞ்சு போதையில்லா குமராபாளையத்தை உருவாக்கலாம். இல்ல ஆர்ப்பாட்டம் பண்ணி போதையில்லா குமராபாளையத்தை உருவாக்கலாம் அப்படின்னு நான் கூப்பிடவே கிடையாது. பிராக்டிகலி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாசிபிளும் கிடையாது. நாம எல்லாம் ஒற்றுமையா ஒண்ணு சேர்ந்து நின்னாவே போதும். நம்ம குமராபாளையம் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த கூலிப் ஆகட்டும், ஆன்ஸ் ஆகட்டும் எதையுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த கடைக்காரனும் சேல் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம பண்ண முடியும். அது எப்படின்னு தானே கேட்கறீங்க. இப்ப உங்க ஏரியாவிலயோ, இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்துலயோ, உங்களுக்கு தெரிஞ்ச மளிகை கடை, இல்ல பேக்கரில ஏதோ ஒரு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கங்க, இந்த கூலிப் ஆகட்டும், ஆன்ஸ் ஆகட்டும், இல்ல இந்த கணேஷ் பகவதி சேல் பண்றாங்க பாத்தீங்களா? அந்த கடைய பத்தின டீடைல்ஸ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கங்க, 9440422322 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கங்க, அந்த கடை எங்க இருக்கு? அந்த கடை பேர் என்ன? அப்படிங்கிற டீடைல்ஸ ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல நீங்க ஷேர் பண்ணா மட்டும் போதும். உங்களோட எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அவங்க கேட்க போறது கிடையாது. அவங்களே டைரக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா, அந்த கடைக்கு இன்ஸ்பெக்ஷன் பண்ணி, இன் கேஸ் அவங்க வந்து அந்த கூலிப், ஆன்ஸ் இல்ல கணேஷ் பகவதி இது ஏதோ ஒண்ணு சேல் பண்ணாங்கன்னா, கடைய வந்து பாத்தீங்கன்னா சீல் வச்சு அவங்களுக்கு ஃபைனும் போட்டு அவங்க ஜெயில்ல வந்து சில நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா ரிமாண்ட் பண்ணி வைப்பாங்க. நாளைக்கு நம்ம பசங்களுக்காகட்டும், பேர பசங்களாகட்டும், போதையில்லா குமராபாளையத்துல வாழணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? இல்ல குடிகாரன் பாளையம், குட்கா பாளையம், கூலிப்பாளையம்ன்னு மத்த ஊருக்காரங்க கிண்டல் பண்ற மாரி நம்ம ஊர் வந்து இருக்குன்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? நான் ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச சில கடைகள பத்தின டீடைல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த வாட்ஸ்அப்ல வந்து ஷேர் பண்ணி இருக்கேன். அந்த கடைங்க பேர வந்து நான் இப்ப சொல்ல விரும்பல. இதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா, நான் அவங்கள பயந்துட்டு அப்படின்னு நினைக்க வேண்டாம். அந்த கடைய பத்தி நான் இப்ப ஷேர் பண்ணியிருந்தேன்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அவங்க அலர்ட் ஆயி நாளைலருந்து சேல் பண்றத கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணுவாங்க. அவங்க இன்ஸ்பெக்ஷன் வரப்ப வந்து பாத்தீங்கன்னா, அந்த கடையில எந்த பொருளும் கிடைக்காம போக வாய்ப்பு இருக்கு. நான் அதான் சொல்லல. கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா, அந்த கடைய இன்ஸ்பெக்ஷன் பண்ணி சீல் வைக்கிற வீடியோவ நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்றேன். நம்ம ஃபாலோவர்ஸ்ல ஒருத்தரோட ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா, இந்த கூலிப்பால ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அந்த லேடி வந்து பாத்தீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து லாஸ்ட் 2 மந்த்ஸா யூஸ் பண்ணாம இருந்தாங்களாமா. இப்ப ரீசென்ட் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, மறுபடியும் யூஸ் பண்றனால அவரோட மென்டல் ஹெல்த் ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி என்கிட்ட மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் நான் இந்த இதே வந்து மேக் பண்ணியிருக்கேன். நானும் வந்து பாத்தீங்கன்னா, மத்த கிரியேட்டர்ஸ் மாரி சரி நமக்கு எதுக்கு வம்பு? நம்ம நார்மலா ப்ரமோஷன் போனோமா, காசு சம்பாரிச்சோமா அப்படின்னு தான் நானும் இருக்குன்னு நினைச்சேன். நம்ம ஊர நாம பாத்து காட்டி வேற யாரு பாத்துக்க போறா? இதுக்கப்புறம் எந்த ஒரு தவறுகள் நடந்தாலும், அத தட்டி கேட்கிற முதல் ஆளா வந்து நான் இருப்பேன்.